அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு புதிய விடியலாக அமையப் போகிறது. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்த தடைகள், தாமதங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பாதை திறக்கப்பட போகிறது. 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். கடந்த காலத்தில் நீங்கள் சிந்திய வேர்வையையும் செய்த கடின உழைப்பும் வீண் போகாது. பணியிடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற கனவு உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக அமையும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பார்கள். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த வியாபாரம் லாப பாதைக்கு திரும்பும். புதிய கிளைகளை தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். எந்த ஒரு சொத்து ஒப்பந்தம் அல்லது பத்திரப்பதிவின் போதும் முழுமையாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். வருமானம் கூடுகிறது என்பதற்காக புதிய கடன்களை வாங்காதீர்கள். பழைய கடன்களை அடைக்க முன்னுரிமை கொடுங்கள். பூமி, வீடு அல்லது நிலம் வாங்குவது போன்ற நீண்ட கால முதலீடுகள் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல பலனை தரும். கன்னி ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். உங்கள் கவனிப்பு திறன் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இது உதவும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற வாய்ப்புகள் தேடி வரும். ஆண்டின் 2ஆம் பாதியில் தேர்வுகளில் அபார வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பொருத்தமான துணை கிடைப்பார்கள். சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோர்ட் கேஸ் மற்றும் குடும்ப சண்டைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். எதையும் போட்டு அதிகமாக குழப்பிக் கொள்வது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை தரும். தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். புதன்கிழமை தோறும் பச்சை நிற உணவுகள் அல்லது பாசி பயிறு தானம் செய்வது சிறந்தது. ஏழை மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் அல்லது உபகரணங்களை வாங்கி தாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் துளசி செடியை நட்டு அதற்கு தினந்தோறும் தண்ணி ஊற்றி வளர்ப்பது நேர்மறை ஆற்றலை தரும். ஒவ்வொரு புதன்கிழமையையும் விநாயக பெருமானை வழிபடுங்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நம்பிக்கையுடன் இந்த புத்தாண்டை தொடங்குங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். எதிர்கால ராசி பலன்களை தவறாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.